என்ன பிரதர், எப்பவுமே நைட்ல தான் பெட்டி எடுத்துட்டு வெளியில போவ, இன்னைக்கு பகல்லையே கிளம்பிட்ட? அம்மா, அல்வா கொடுக்கறதுக்கு பகலா இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன? அரசியல்வாதி கையில உண்டியல், ஐயா கையில பொட்டி, ரெண்டுமே கலெக்ஷனுக்கு தான். ஓம் சக்தி பராசக்தி ஓம். ஏய் வா. ஐயோ என்னங்க பண்றீங்க? ஐயோ விடுங்க, இது பாவங்க. ஐயோ வேண்டாங்க. என்னங்க இது? பூஜைக்கு கொண்டு போற சாம்பிராணி நெருப்புல சிகரெட் பத்த வச்சிட்டீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷனையே எதிர்த்து பேசுற? அடி பாவி சிஸ்டர், WWF ரேஞ்சில தள்ளி விட்ட பத்தியா? ராஜேஸ்வரி பாவம், நெருப்பெல்லாம் கொட்டி போச்சுல்ல, போயிட்டு போது பரவாயில்ல. உன் கையால அந்த நெருப்பெல்லாம் எடுத்து வச்சு அம்பாளுக்கு சாம்பிராணி பூஜை காமி. நீ அம்மன் பக்த, தீ மிதிக்கிறதையே பூ மிதிக்கிறதா சொல்ற கூட்டம். உன் கையாலேயே அந்த நெருப்பெல்லாம் அள்ளி போட்டுருமா? ஏய் நான் உட்குற எட்டு போறே. அம்மா கண்மணி தொடாதம்மா, நெருப்பு. அம்மா எனக்கு தெரியுமா, இந்த நெருப்பை நானே எடுத்து போடுறேன். ஐயோ வேண்டாம். ஓம் சக்தி பராசக்தி. என்னங்க இது? சாம்பிராணி நெருப்பா இல்ல சாமந்துவா? சின்னஞ்சிறு சிசு கபகபன்னு அள்ளி போடுது. உன் பொண்ணுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாத்தியா? நெருப்ப கையால அள்ளி போடுறா. சும்மா இருக்கம்மா, ஜூனியர் ஆத்தாவே எதிரில வந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், நாமே சாமி ஆட ஆரம்பிச்சிருவோம். வந்துருங்க. ஏன்பா டிரைவர், ஆந்த்ராக்ஸ் பவுடர் உடம்பு பூரா அள்ளி பூசிக்கிட்டா மாதிரி அனாவசியமா டென்ஷனா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? அது இல்ல சக்தி, பச்சை குழந்தை கையால நெருப்பள்ளி போடுது. அத பெத்த அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இங்க நடக்கும். ஏன்பா, நம்ம முதலாளி என்ன பாசமலர் சிவாஜி கணேசன ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பலன்னு ஒரு பொம்பளையே கட்டிக்கிட்டாரு, கடமைக்காக ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாரு. அவருக்கு பணம் தான் முக்கியம், மத்த எல்லாம் அப்புறம். சரி சக்தி, ஐயா தான் ஆம்பளை, பாசம் இல்ல. பக்கத்துல இருக்காளே அக்காகாரி, அவளு கூட இறக்கும்ல. இறக்கமா? அவ லேடி இல்லப்பா, பெரிய கேடி. அவளுடைய லொள்ளு தாங்காம கல்யாணத்தன்னைக்கு அவ புருஷன் ராத்திரில கக்கூஸ் வென்டிலேட்டர் வழியா எஸ்கேப் ஆயிட்டான். இன்னி வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே சக்தி? வேலு, சக்தி இந்த பொட்டியை பாண்டிச்சேரி பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து. சரி சக்தி. என்னங்க நீங்க அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஒரு பொட்டியை கொடுக்குறீங்க, ஒரு பொட்டியை வாங்க சொல்றீங்க. லேட் ஆகுது, நீ கிளம்பு. இப்ப ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு போறான்? அவன் பெரிய பக்தி மான் இல்லீங்களா, அதனாலதான் இப்படி. ஏய் பாத்ரா பத்ரா, ஏங்க தினைக்கும் பொட்டிக்குள்ள கஞ்சாவை வச்சு இத கொண்டு போய் பாண்டிச்சேரி பாத்திட்டு கொடுத்துட்டு வா, இத கொண்டு போய் திருச்சி பாத்திட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவன் கேட்டிருப்பானா? சுத்த முட்டாப்பாய. கரெக்ட். நான் எப்பவுமே முட்டாளங்களை தான் வேலைக்கு வச்சுக்குவேன். கரெக்ட். சக்தி என்னாச்சு? ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்தினா சரியா போயிடும். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்த வயல்ல ஆடு மேயுதே. தண்ணி எங்க கிடைக்கும்? அது ஒருத்தன் போறான். அண்ணே அண்ணே ஆடுனே, அட ஆடுனே ஆடுனேன்னா என்னவா? ஆமா ஒன்ன தாண்டா மடைய ஆடுறா. நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், நம்மளே ஆடுறா. இருங்க இருங்க, பிரியப்பட்டு கேக்குறான். சரி ஆடி வேண்டியதா. செல்லாத்தா ஏ மாரியாத்தா கடி கும்மா, ஏ கும்மா கடி கும்மா, ஏ வயல்ல ஆடுறா. ஏ கும்மா, ஏ கும்மா, ஏ கும்மா, கும்மா வயல்ல ஆடுறா. வயல்ல ஆடவா? இருங்க இருங்க. ஓ நல்ல ஆட்டம் இருக்கு, அதான் ஒன்ஸ் போர் கேக்குறான்.
ஐயோ வயல்ல ஆடுறானே அடே ஆடுடா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ ஐயோ கருப்பு டைனோசர் மாதிரி இருந்துகிட்டு என் வயல்லாம் நாசம் பண்ணிட்டானே இவனை சும்மா விடக்கூடாது. டேய் கோதண்டம் கோதண்டம் கந்தசாமி முருகேஷ் எல்லாரும் வாங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க? ஆளை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்காரு, இவரை ஏன் அடிக்கிறீங்க? சத்தி நீ ஏன் நியாயத்தை கேளுமா? நான் காரை நிறுத்திட்டு வந்தனா இந்த ஆளு வயல்ல ஆடுறான்னாரு, ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான்னு ஆடினேன். இது தப்பா சத்தி? ஆளை பார்த்தா அப்பாவியா இருக்காரு, இவரை போய் அடிக்கிறீங்களே, போங்க போங்கய்யா, போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா சக்தி நீ மட்டும் வரலன்னா இவங்க மிதிய மிதிச்சு என்ன சாணி ஆக்கிருப்பாங்க. நல்ல வேலை அந்த ஆத்தா தான் உன்னை அனுப்பிச்சிருக்கா. சக்தி எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, உன்னை தங்கச்சி நினைச்சுக்கிறேன். தங்கச்சியா? நானா? ஆமா ஆத்தா மேல சத்தியமா சொல்ற. சக்தி நீதான் தங்கச்சி. உண்டே வேலைக்கு இன்னைக்கு விடுதலை. சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க, இல்ல நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். நீ எப்படி வெளியே நிக்கிற? நியாயமா நீ உள்ளலாம் இருக்கணும். நான் எதுக்கு உள்ள போகணும்? பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன், தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸ்ல வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா சிட்டி 6 மாசம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு பாட்டில் பிளேடு சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியாம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? போக ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா போங்க? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கேன்டா. என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். கடனை கடனை கடனை. தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறு வேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குலுக்கல